விஜய் அவர்கள் வந்து முழுசா காங்கிரஸோட அடிமை. சொல்ல போனா விஜய் வந்து வேற யாரும் கிடையாது, காங்கிரஸ், அதாவது ராகுல் காந்தியோட ஒரு அடிமை தான் விஜய். ஏன் அப்படின்னா இந்த ராகுல் காந்திக்கு ஆதரவான கருத்துக்களை மட்டும்தான் அந்த விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை காங்கிரஸ் கட்சியை சார்ந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அவர் பேசியிருப்பாரா? இந்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணதே ஒரு கட்சினா அது காங்கிரஸ். 2014 முன்னாடி வர இந்த இந்தியாவில ஒரு பொதுமக்கள் ஒரு சரியான ஒரு பாத்ரூம் வசதி கூட கிடையாது. அப்படி இந்த நாட்டை குட்டிச்சுவர் ஆக்கி காங்கிரஸுக்கு இன்னைக்கு வர ஒரு அவர் படம் நடிச்சிருக்காரு, படம் நடிகர், சிறந்த நடிகர், அவர் அதுல எந்தவித மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனா ஒரு கேள்வி காங்கிரஸ் கேட்ட கிடையாது. இன்னைக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறிக்கொண்டிருக்கு. இந்த நேரத்துல வந்து அது 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க அப்படின்னு. ஐயா, அறிவு கொஞ்சமா வேண்டாமா உனக்கு? எதுக்கு நீக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ கேள்வி கேட்டேன்னா உண்மையிலே உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க. சும்மா பேப்பரை பார்த்துட்டு 65 லட்சம் வாக்காளர் நிக்கிறதுனால மோடி அரசு நீ கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி நீ பாட்டுக்கு ஏதோ ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சுட்டு போயிட்டே இருக்க. காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் இந்த இந்தியாவுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஒரு நன்மையை உன்னால கூற முடியுமா? நீ வந்து இந்த நாடை வல்லரசாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் நோக்கி இந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறீங்க. இந்த நாடு எப்படி இருந்து தெரியுமா? 2014 முன்னாடி வரை இந்த நாடு எப்படி இருந்துச்சு? ஒரு டேட்டா, ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அந்த ட்ரெயின்ல கூட பண்ணி கூட்டம் மாதிரி மனுஷங்களை ஏத்தி கஷ்டப்படுத்தி புது ட்ரெயின் வர கிடையாது. அந்த அளவுக்கு கொடுமையிலும் கொடுமையான ஆட்சி தான் இந்த காங்கிரஸ் ஆட்சி. இலங்கை தமிழர்கள் எல்லாருமே உங்க எல்லாருக்குமே தெரியும், மீனவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கொன்னு கூச்சாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. நம்ம இந்திய ஆர்மி தலையை வெட்டி கொண்டு பாகிஸ்தான்ல வந்து போட்டிருந்தான் பாகிஸ்தான்காரன். அப்பெல்லாம் கேள்வி கேட்க முடியாத ஒரு ஆட்சியா இருந்து தலையாட்டி பொம்மை மாதிரி பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வச்சிருந்த ஆட்சி. அதை குறைச்சொலுக்கு வக்கலாத இந்த சினிமா நடிகர் விஜய்க்கு ஒரு பிரதமர், அதாவது இவரை பத்தி பேசுறது தகுதி வேணும். பிரதமரை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். தகுதி இல்லாத நீ எல்லாம் அதாவது சினிமாவில் உள்ள புகழ்ச்சியை வச்சுக்கிட்டு வந்து பிஜேபி எதிர்க்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தகுந்த பதிலடி திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு கட்சிக்கு வந்து நம்ம வந்து பதிலடி கொடுக்கறதெல்லாம் தேவையில்லாதது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவருடைய வாய் கொழுப்பு வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. திமுகவை எதுக்குறேன்னா இந்த தமிழ்நாட்டை பார்ப்பா, உனக்கு வந்து தமிழை தாண்டி இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, எந்த லாங்குவேஜும் தெரியாது. எல்லாம் படத்துல டப்பிங் கொடுக்கிற வாயை மட்டும் அசைக்கக்கூடிய ஒரு ஆளு தான் இந்த விஜய் அவர்கள். இவரு வந்து இந்த பீகாரை பாக்குறாராம். தமிழ்நாட்டுல இங்க நடக்கூடிய ஊழல், இங்க உள்ள கஞ்சா போதை, எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து, இதை பத்தி பேசி இந்த ஆட்சியை மாத்தக்கூடிய நடவடிக்கையில இறங்கினா உங்களை பாராட்டலாம். அதை விட்டுட்டு சும்மா ஏதோ நான் தான் சூப்பர் மேன் மாதிரி ஒரு 10 பேர் கூட்டினோன்னு அதை வச்சுட்டு இங்க இருந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களை எதிர்க்கிறேங்கிற பேர்ல இந்த உருட்டுறதை நிப்பாட்டிக்கிட்டு ஒழுங்கா தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சினால சீர்கெட்டு இருக்கு, இதை மீட்பதற்காக தமிழ்நாட வந்து ஒரு நல்ல ஒரு குட்டி சிங்கப்பூராக மாற்றணும். அப்படின்னா இந்த திமுக வந்து ஒழிக்கணும். அப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இங்க ஒருமித்த குரல் கொடுத்து இந்த திமுகவை அவச்சதற்கான வேலையை விட்டுக்கிட்டு நல்லாட்சி தந்திருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவர்களையோ பாஜக கட்சியையோ விமர்சிக்க உங்களுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது.